வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். குருவணக்க பாடலாக குரு அவர்கள் தந்திருக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். புத்தனென்ற பெரியாரும் இயேசுநாதர், பொது நோக்கில் கவிபுனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் என்னும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிர் கொடுத்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலை உணர்ந்த ஞானியர்கள், நில உலகுக்கு எடுத்துச் சொன்ன அத்தனையும் ஒரு தொகுப்பாய் செய்தால் உலகுய்யும். வாழ்க வளமுடன். புத்தனென்ற பெரியாரும் இயேசுநாதர். புத்தன் என்ற புத்தம் சரணம் கச்சாமி, புத்தர் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தும் இந்த உலக மக்களுக்கு கிடைப்பதாகவும், பெரியாரும் இயேசுநாதரும் பெரியார் சொன்ன பகுத்தறிவுவாதமும் இயேசுநாதர் சொன்ன அமைதி, அன்பு, கருணையும் நபிகள் நாயகம் சொன்ன நன்மையை பிறக்கச் செய்து நட்டத்தை தானேற்கும் ஈசன் நிலை உணர்ந்தோர் என்று பார்க்கும்போது நபிகளை நாம் நினைவு கூறலாம். நபிகளை பார்ப்பதற்கு ஒரு பாட்டி அடிக்கடி வருவதாகவும், அந்த பாட்டியை ஒரு நாள் அவர் வீட்டு வழியாக செல்லும் போது சீடர்களுடன் நபிகள் நாயகம் சென்று அவர் வீட்டில் அந்த பாட்டியை பார்த்தபோது ஒரு தட்டு நிறைய பேரிச்சம்பழத்தை வைத்து நபிகளிடம் கொண்டு வந்து கொடுத்தாராம் அந்த பாட்டி. அதை ஒவ்வொன்றாக எடுத்து சாப்பிட்ட நபிகள் முழுவதுமாக சாப்பிட்டு தட்டை காலி தட்டாக கொடுத்துவிட்டு புறப்பட்டு விட்டாராம். அப்பொழுது தலைமை சீடர் அவரை, இதுபோல் எப்பவுமே நடந்ததில்லையே, இது என்ன என்று வினவிய போது நபிகள் கூறினாராம், புளிப்புத்தன்மையாக இருந்த அந்த பேரிச்சம்பழத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தால் புளிக்கிறது என்று சொல்லியிருப்பீர்கள். அந்த பாட்டியினுடைய மனம் வேதனைப்படும். ஆகவே அந்த வேதனையை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. எந்த நட்டமாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையை பிறருக்கு செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சீடர்களுக்கு நபிகள் அவர்கள் கருத்து தெரிவித்தாராம். இவ்வாறு நட்டத்தை தான் ஏற்பதாகவும் நன்மையை பிறருக்கு தருவதாகவும் இருக்கக்கூடிய இந்த ஞானிகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிலையை சாக்ரட்டிஸ் என்று பார்க்கும்போது உண்மைக்கு உயிர் கொடுத்தவர் என்று நாம் அறிகிறோம். உண்மைக்கு ஒரு வழி, பொய்மைக்கு பல வழி என்று கூற கேட்டிருக்கிறோம். உண்மை எப்போதும் மாறாதது, அது சத்தியம் என்பதை நிலைநிறுத்திய சாக்ரட்டிஸ் போன்று நாம் இருக்க வேண்டும் என்பதை கூறி, புத்தனென்ற பெரியாரும் இயேசுநாதர், பொது நோக்கில் கவிபுனைந்த திருவள்ளுவர் என்று கூறுகிறார். பொது நோக்கில் உலகம் 1.25 அடியில் உய்வு பெறுவதாக மாற்றியவர் திருவள்ளுவர். 1333 அதிகாரத்தில் 1330 குறளை கொடுத்து, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று முப்பாலுக்கு அப்பால் வேறு எதுவும் இல்லை என்று இந்த உலகத்தை நமக்கு உணர்த்தியவர் வள்ளுவ பெருந்தகை. ஆக புத்தர், பெரியார், இயேசுநாதர், திருவள்ளுவர், நபிகள் நாயகம், சாக்ரட்டிஸ் போன்ற இவர்களை போன்று அனைத்தையும் ஒரு தொகுப்பாக்கி, ஒரு கருத்தாக்கி இந்த உலக மக்களை உய்வு பெறச் செய்தால் அதுதான் சிறப்பாக இருக்கும் என்பதை ஒருங்கிணைத்த
ஒரு திட்டத்தை, ஒரு மன்றத்தை, ஒரு சச்சங்கத்தை, உலக சமாதானத்தை, உலக அமைதியை நமக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக இவர்களை, இந்த ஞானிகளை, இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து மனவளக்கலை என்பதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணரலாம். ஆக இவர்களை நினைவு கூறும் வகையில் இவர்கள் குருமார்கள்தான் என்பதை நாம் கருத வேண்டும் என்பதற்காக குரு நினைவாக இந்த பாடலை குருவின் பாடலாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நமது குருவை நாம் நினைவு கூர்வோம், குருவை பற்றி கொள்வோம். குரு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் உள்வாங்கி நம் வாழ்விலே பிரதிபலிக்க செய்வோம். அவ்வாறு செய்வது நம் வாழ்விலே வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் அமைதி பெறுவோம், குடும்பத்தை அமைதி பெற செய்வோம். ஊர், சுற்றம், உலகம் என்று கொண்டு சேர்த்து உலக அமைதிக்கு நாமும் ஒரு காரணகர்த்தாவாக, தொண்டாற்றி இன்பம் காண்பவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி குருவின் நினைவில் நின்று இறையருளாலும் குரு அருளாலும் என்னுள் எழுந்த இந்த விளக்கத்தை இதுகாரும் செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.